நீங்க ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க முடியல. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. அதுல போட்டு ஒவ்வொருத்தர். உங்களுடைய பார்வையில கமலஹாசன் மாதிரி விஜயும் பின்னடைவு ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓரளவுக்கு எழுந்து அரசியல் களத்துல போராடி ஜெயிக்க வாய்ப்பு? நீங்க நம்ம ஒரு களத்துல நின்று போர் செய்யும் போது அவர் தொய்வடைவாரா, அவர் பலகீனம் அடைவாரா, அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியும். நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்யற போரை, அந்த சண்டையை மூர்க்கமா செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நாங்க எந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன். நான் இன்னொரு தடவை, லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியல்ல இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராம என் இனச்சொந்தங்கள் கத்திய கதறல் வைத்த ஒப்பாரி ஓலத்துல வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நான் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்குவாங்க.